Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஆதவ் அர்ஜுனா மேலே திருமாவளவன் நடவடிக்கை எடுத்திருக்காரு. அவர் 6 மாதம் கட்சியிலேருந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காரு. அந்த ஆதவை பேச வைத்ததே திருமா என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் ரொம்ப நாளாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு துணைத் தலைவர் இவருடைய விருப்பம் இல்லாமல் பேசுவாரா என்கின்ற கேள்வி எழுகிறது. திமுகவுக்கு எதிராக பேசிக்கொண்டு திமுக கூட்டணியில் இருக்க விட மாட்டார்கள். முழு கைப்பிடியில் வைத்திருக்கிறார்கள் எல்லா கட்சியும். கம்யூனிஸ்ட் கட்சியை நடத்துவது அவர்கள் தான், சிபிஐயை நடத்துவது அவர்கள் தான். அவ்வளவு மோசமாக போய்விட்டார்கள். எதிர்கட்சியே இங்கே இல்லை. ஒரு விகடன் பதிப்பிக்கிறது ஒரு புத்தகத்தை, பெருங்கூட்டம் கூட்டப்படுகிறது. அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய அழுத்தத்தை திமுக காரர்கள் கொடுத்திருந்தால் ஒரு அம்பேத்கர் விழாவில் கலந்து கொள்ள முடியாதவாறு அவர்கள் செய்திருப்பார்கள். எவ்வளவு கொடிய மனம் அது. இவர் மனமெல்லாம் நம்மிடம்தான் இருக்கிறது, தவித்து அந்த பக்கம் இருக்கிறார் என்று சொல்கிறார். அவரை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறார்களா? இல்லை, இந்த விழாவுக்கு அவர் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் மாறுது. அதுக்கப்புறம் விஜய் வராரு. விஜய் அந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி திருமாவோட கரங்கள் கட்டப்பட்டிருக்கு. திமுக பிரஷர் கொடுக்குது, அங்க போனீங்கன்னா நாங்கள் கூட்டணியிலிருந்து தள்ளிடுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. யாராவது ஒருவர் சொல்வது பொய்யாக இருக்கும் பொழுது விஜய் சொல்வதை கூற்றை அவர் மறுத்து விட்டார். நான் சுதந்திரமான மனிதன் தான், சூழ்ச்சி வலைக்குள் நான் சிக்கவில்லை. இவர்கள் சூழ்ச்சி என்ன சூழ்ச்சி என்றால் புதிய கூட்டணி அமைப்பதற்கான சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிக்குள் நான் மாட்ட மாட்டேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே அடிமைப்பட்டையும் எழுதி கொடுத்தவன். நாங்கள் ஏன் நெருக்கடி கொடுக்க மாட்டோம் திமுகவுக்கு என்று திருமாவளவனால் இன்றைக்கு வரையிலும் அதை சாதிக்க முடியவில்லை. அவர்களுக்காக கட்சி வைத்திருக்கு, தொழிலாளர்களுக்காக சிபிஎம் இருக்கிறது, அதை சாதிக்க முடியவில்லை. 8 மணி நேரமாக ஆக்க முடியவில்லை. அந்த கூட்டணியை விட முடியவில்லை. நீங்கள் சொல்லுகிற காரணம் பிஜேபி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொழிலாளர்களை பலியிடுவோம். வேங்கை வயலில் குடிநீரில் கலந்ததற்கு குடிநீரில் மலத்தை கலந்ததற்கு நிகரான ஒரு கொடுமை 2000 ஆண்டு வரலாற்றில் மனுநீதி சாத்திர காலத்திலிருந்து இன்றைக்கு வரை நான் பார்த்ததில்லை. KKS ராமச்சந்திரன் இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த விஜய் முதலில் வேங்கை வயலுக்கு சென்றாரா? இவருக்கு இந்த கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறதா? நடவடிக்கை எடுப்பதற்குரிய அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. நீதான் இதை செய்ய வேண்டியதை, மற்றவர்களெல்லாம் ஒரு சடங்காக சென்று வருவார்களே தவிர வேறு எதுவும் அவர்களால் செய்ய முடியாது. நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்கிறீர்களே தவிர இந்த காரியத்தை செய்தவன் ஐயன் இல்லை என்று நான் ஊகிக்கிறேன். யாரோ நம்முடைய தமிழால் தான் செய்திருக்கிறான். எவன் செய்தாலும் குற்றம். நான் செய்திருந்தாலும் என்னுடைய சமூகம் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடாது, வரக்கூடாது. தவறு செய்கின்றவனை நீ தண்டி. இன்னொரு முறை இது போன்ற அசிங்கமான சிந்தனைகள் அவனுக்கு வராமல் இருக்கும். கருணாநிதி இருந்தபோது கொஞ்சம் கபடமானது, பட் இன்டெலிஜென்ட் மேன் கருணாநிதி. ஆனால் கபடமானது. இவர்கள் டோட்டல் இக்னரன்ஸ். ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது. எதை வைத்து காப்பாற்றுகிறார்கள் என்றால் கூட்டணி கட்சிக்கு முழுவதும் நல்ல வடை பாயாசத்தோடு சாப்பாடு நடக்கிறது. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். ஆதவ் அர்ஜுனா மேலே திருமாவளவன் நடவடிக்கை எடுத்திருக்காரு. அவர் 6 மாதம் கட்சியிலேருந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காரு. எதிர்பார்த்தீங்களா? ஆமாம், நானே விஜய் கட்சிக்கு போவதற்கு அவர் காலி தூக்கி கொண்டு இருக்கிறார் என்று தான் நான் நினைத்தேன். எல்லாவற்றால் ஒரு கட்சியில் இருந்து கொண்டு பலவற்றை பற்றி சுதந்திரமாக பேசுகின்ற உரிமையை ஒருவர் பெற்றிருப்பது நியாயமானது. காந்தி மட்டும்தான் அந்த உரிமையை கொடுத்தார். ஒரு கட்சியினுடைய அடிப்படை சட்ட திட்டங்கள் எதுவோ அதில் மாறி பேசினால் அந்த கட்சியில் இருக்க முடியாது. அது யாரோடு கூட்டணி சேருவது, என்ன அடிப்படை கொள்கையை வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் கட்சி தீர்மானிக்கிறது. அதிலே மாறுபடுகின்ற ஒருவன் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. இவர் கூட்டணி இவர் தான் இதுக்கு எல்லாம் அந்த ஆதவை பேச வைத்ததே திருமா என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் ரொம்ப நாளாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், திமுகவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு புதிய கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது திமுக அல்லாத கூட்டணியாகவும் திமுகவுக்கு எதிரான கூட்டணியாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் எல்லா நேரங்களையும் திரும்ப அதை கிளாரிஃபை பண்ணிட்டே தானே இருக்காரு. நாங்கள் திமுகவோட தான் இருக்கோம், திமுகவோட தொடர்றோம் தானே சொல்லிட்டே இருக்காரு. இல்லை, நான் சொல்லுகிறேன், காலையில் எழுந்தவுடன் ஒரு நாளும் சூடத்தை ஏற்றி நான் இவருடைய பெண்டாட்டியாகத்தான் இருக்கிறேன், அதில் மாறுதல் இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலையில் ஒரு பெண் இருந்தால் அது ரொம்ப மோசமானது என்பது போல. இது தாமதமான நடவடிக்கைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னால் அது உறுதியான செய்தியாக தெரியவில்லை. ஏனென்றால் ஆதவ் இன்னொரு பக்கம் எதிராக பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஏனென்றால் இவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு துணைத் தலைவர்
இவருடைய விருப்பம் இல்லாமல் பேசுவாரா என்கின்ற கேள்வி எழுகிறது. அதனால தான் இந்த ஊமையை சொன்னேன். காலையில் எழுந்தவுடன் சூடத்தை ஏற்றி வைத்து இவருக்கு தான் நான் மனைவியாக இருக்கிறேன் என்று ஒரு பெண் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் எவ்வளவு அசிங்கமானதோ அவ்வளவு அசிங்கமானது இத்தனை தடவை திருமாவளவன் கூட்டணியிலே இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் உறுதியான நடவடிக்கைக்கு அவர் வந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஒன்று ஆதவை நீங்கள் அந்த கூட்டணிக்கு இசைவானவராக மாற்றுங்கள், இல்லாவிட்டால் ஆதவை வெளியே தருங்கள். ஆதவுக்கு அவ்வளவு தூரம் புரியாது என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே அவரே விஜயினுடைய அணிக்கு தாவுவதற்கு காலை தூக்கி கொண்டிருக்கிறாரோ என்பது என்னுடைய கருத்து. அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆதவர்ஜுனா என்ன பேசுகிறாருன்னா, ஒரு தலித் முதலமைச்சர் வரணும் அப்படின்றாரு, ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைன்னு பேசுகிறாரு. இதெல்லாம் திருமாவளவன் பேசிட்டு இருக்கிறதான ஆதவ் பேசுகிறாரு. அப்போ ஒரு திமுக ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால தான் ஆதவர்ஜுனா இடைநீக்கம் பண்ணுறாங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது. நீங்கள் திமுகவுக்கு எதிராக பேசிக்கொண்டு திமுக கூட்டணியில் இருக்க விட மாட்டார்கள். நீங்கள் ஆதவ் பேசுவதை நீங்கள் நியாயப்படுத்துவது எந்த வகையில் பொருத்தமில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்றால், திருமாவளவன் முதலமைச்சராக வேண்டும் விரும்பினார், ஆக விடமாட்டார்கள் என்று சொன்னார். ஏன் ஆக விடமாட்டார்கள்? உங்களிடம் 3-4% வாக்குகள் தானே இருக்கின்றன. நீங்கள் கூட்டணியோடு சேர்ந்த காரணத்தினால் 4 எம்எல்ஏக்கள் வருகிறீர்கள், 2 எம்பி வருகிறீர்களே தவிர உங்களிடம் இருக்கிற வாக்கு சதவீதத்தை வைத்து இந்த இடத்தை நீங்கள் அடைய முடியாது. அது திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும். 2 எம்பி, இவர் 4% வைத்திருக்கட்டும், 6 வைத்திருக்கட்டும், 8 வைத்திருக்கட்டும், வர முடியாது. 25% வாக்குகளோ 20% மேற்பட்ட வாக்குகளோ இருக்கிறவருக்கு தான் கூட்டணி அமையும். கூட்டணி அமைந்தால்தான் இவர் ஆட்சிக்கு வர முடியும். ஆகவே 4-5% வாக்குகளை வைத்துக்கொண்டு நான் முதலமைச்சராக வேண்டும், அமைச்சராக வேண்டும், இவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தர மறுக்கிறார்கள், ஒரு தலித்தை ஆக விட மாட்டார்கள் என்று புலம்போதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். உங்களுக்கு திரளான ஒரு வாக்கு வங்கி அமைந்திருக்கிறது, அது சாதியின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. சரி, அந்த மக்கள் தாழ்ந்து கிடக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான இன்றைக்கு ஓரளவுக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இருந்தாலும் இன்னமும் அவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு கட்சி வேண்டும். ஆகவே உங்களை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். நீங்கள் பலமான கட்சியோடு சேர்ந்து கொண்டு உங்களுக்குரிய பங்கை பெறுகிறீர்கள். நீங்கள் அதோடு சேராவிட்டால் உங்களுக்குரிய பங்கு கிடைக்காது. நீங்கள் தனித்து நின்று ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய வாக்குகள் எங்கோ இருக்கிறது, ஒரு வெற்றி முகட்டுக்கு பக்கத்தில் போவதற்கு எங்கோ இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் பேசுவதில் பொருள் இல்லை. உங்களுக்கு ஒன்றே ஒன்று, நீங்கள் அதை ஸ்ட்ராட்டஜி என்று சொல்கிறீர்கள். என்ன பங்கு என்றால், இப்பொழுது 4-6 பிறகு 10 ஆகி 12 ஆகி 14 ஆகி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட வேண்டும். நம்மை அங்கேயே வைத்து அரைந்து வைத்து விடுவார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். ஆகவே நீங்கள் பயமுறுத்துவதற்கு ஆதரவை பயன்படுத்தி இருந்தால் பிழை ஒன்றுமில்லை. ஒரு முறை பண்ணி பார்க்கலாம். பிறகு அவர்களும் கொஞ்சம் உங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய மூலதனங்களையும் தந்து, கட்சி நடத்துவதற்கு வேண்டுமல்ல மூலதனங்களையும் தந்து, உங்களுக்கு வேண்டிய இடங்களையும் தந்து முழு கைப்பிடியில் வைத்திருக்கிறார்கள் எல்லா கட்சியையும். கம்யூனிஸ்ட் கட்சியை நடத்துவது அவர்கள் தான், சிபிஐயை நடத்துவது அவர்கள் தான். நம்முடைய முத்தரசன் எல்லாம், சிபிஐ முத்தரசன் எல்லாம் ஒத்துவத தொடங்கினால் வைத்த வாய் எடுக்காமல் ஊதி கொண்டிருப்பார் விழா முடிவது வரையிலும். அவ்வளவு மோசமாக போய்விட்டார்கள். எதிர்கட்சியே இங்கே இல்லை. இந்த கூட்டணி அரசியல் என்று சொல்லி இவர்கள் எடுத்த நிலைப்பாடு, அதுவும் ஸ்டாலின் காலத்து நிலைப்பாடு என்ன என்றால், உங்களுடைய கட்சி நடத்துவதற்கு நான் தருகிறேன், உனக்கும் நான் தருகிறேன், எல்லாவற்றையும் நானே செய்கிறேன், நீ கட்சியை ஒரு ஒரு கட்சியாக ஒரு கொடியை பறக்க வைத்து கொண்டு வைத்திரு, மிச்சம் நான் பார்த்துக்கொள்கிறேன், வெளியே போவதை பற்றியே சிந்திக்காதே, நான் என்ன செய்தாலும், நான் தெற்கை வடக்கென்றாலும் கிழக்கை மேற்கென்றாலும் ஆம் என்று சொல்வதுதான் உன்னுடைய வேலை. ஆனால் ஸ்டாலினும் அப்படிதான் இருக்காரு. கூட்டணி கட்சிகள் எல்லா இடத்துலையும் அரவணைச்சு போறாரு. ஸ்டாலினை தான் ஆட்சிக்கு எதிராக போராடுற அரவணைப்பு என்று பேர் இல்லை. அதுக்கு வேற, ஏன்னா ஆட்சிக்கு எதிராக நிறைய சிக்கல்கள் வரும்போது கூட்டணி கட்சிகள் அந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி போராட்டம்லாம் நடத்துறாங்களே, அப்போ நடத்துகிறாள் பின்வாங்குகிறார்கள். நீ ஊன்றி கவனித்தால் உங்களுக்கு தெரியும். அல்லது கேள்விக்காக இதை சொல்லுகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். சாம்சங்குக்காக போராட்டம் நடத்துகிறது கம்யூனிஸ்ட் கட்சி, நியாயமானது. தொழிலாளர்களுக்காக ஏற்பட்ட கட்சி. கூட்டணி கட்சிகள் களத்துக்கே போனாங்க, களத்திற்கு போனார்கள், போராடினார்கள், பிறகு போராட்டத்தை நிறுத்தி கொண்டார்கள். பிறகு இந்த போராடிய ஊழியர்கள் யாரும் அவர்கள் ஒப்புக்கொண்டபடி சாம்சங்கால் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இந்த இவர்களுடைய சங்கம் அங்கீகரிக்கப்படவில்லை. எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேறாமல் இவர்கள் போராடினார்கள். 4 நாள் செய்தித்தாள்களில் இருந்தார்கள். 5ஆவது நாள் மறைந்து போனார்கள். இப்பொழுது மறுபடியும் முழங்குகிறார்கள். ஒரு கோரிக்கையை நடத்தவில்லை என்பது மட்டுமல்ல, அரசினுடைய வழக்குரைஞர் நீதிமன்றத்தில் பேசுகிற போது எங்களுக்கு சார்பாக பேசவில்லை, நீ சாம்சங்குக்கு சார்பாக பேசுகிறார் என்று சிபிஎம் தலைவர் கூறுகிறார். அப்படியானால்
உங்களுடைய அடிப்படை கொள்கை யாருக்காக? தொழிலாளர்களுக்காக. தொழிலாளர்களுக்கு நன்மை செய்து கொடுக்க உங்களால் முடியவில்லை என்றால் சிவப்பு கொடி பறக்க வேண்டிய தேவையே இல்லை. அங்கே மார்க்சின் படம் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. 8 மணி நேரம் வேலை என்பதை மே தினமாக ஆக்கிய பிறகு 11 மணி நேரம் வேலை வாங்குகிறான் சாம்சங். அதை எதிர்த்து போராடுவது நியாயமா இல்லையா? நியாயம். கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுதான் கொள்கையுடைய கட்சி. நான் சொல்லுகிறேன், இந்தியாவில் ரொம்ப தீர்மானமான கொள்கை உள்ள கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுதான். சயின்டிஃபிக் அப்ரோச், ரொம்ப அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. ஆனால் அவர்கள் இப்போ நாசமாக போய்விட்டார்கள் என்று வருத்தத்தில் நான் சொல்லுகிறேனே தவிர அவர்களை படிப்பதற்காகவோ அவர்களை அகற்றுவதற்காகவோ சொல்லவில்லை. உங்களுடைய இடத்தை இன்னொருவனால் நிரப்ப முடியாது. ஆகவே உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள் என்று தான் நான் சொல்கிறேன். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், யாரோடு சேர வேண்டும், எப்பொழுது போராட வேண்டும், எப்பொழுது நிறுத்த வேண்டும். போராடுவது சரியானது தான். அப்பொழுதுதான் முதலாளி திமுக நமக்கு கால் எழுவுகிறது என்பதை புரிந்து கொள்வான். பிறகு போராட்டத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும். அப்பொழுது தான் புரிந்து கொள்வான். போராடி நீங்கள் அவன் கழுத்தை நெரித்தால் அவன் விரும்ப மாட்டான். ஆக முதலாளிகளுக்கான அணுகுமுறையில் நீதிமன்றம் வரையிலும் செல்கிறது திமுக அரசு என்று சொன்னால் இந்த கூட்டணி உனக்கு எதுக்கு? நான் கேட்கிறேன். பாட்டாளிக்காக பறக்கின்ற கொடி கீழே இறங்குவதற்கு எதற்கு கூட்டணி? அதை விட பாஜக உள்ள வந்துடக்கூடாது, சனாதனத்துக்கு எதிரான ஒரு கூட்டணி தேவை அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கொள்கை. இதுதான் அவர்கள் வைக்கின்ற கொள்கை. ஏன் நாங்கள் பாட்டாளிகளுக்காக போராட்டத்தை துவக்குவோம், பிறகு பாதியிலேயே ஏன் விட்டு விடுவோம் என்றால் பிஜேபி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது. அது வந்து கொண்டே இருக்கிறது, அது வேறு. அதே மாதிரி ஏன் நீங்கள் நீரில் மலத்தை கலந்தாலும் நாங்கள் ஏன் நெருக்கடி கொடுக்க மாட்டோம் திமுகவுக்கு என்று திருமாவளவனால் இன்றைக்கு வரையிலும் அதை சாதிக்க முடியவில்லை. அவர்களுக்காக கட்சி வைத்திருக்கிறது, தொழிலாளர்களுக்காக சிபிஎம் இருக்கிறது, அதை சாதிக்க முடியவில்லை. 8 மணி நேரமாக ஆக்க முடியவில்லை, அந்த கூட்டணியை விட முடியவில்லை. நீங்கள் சொல்லுகிற காரணம் பிஜேபி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொழிலாளர்களை பலியிடுவோம். நான் வைக்கின்ற விளக்கம் அது. தட் இஸ் மை இன்டர்பிரிட்டேஷன். அதே போல் வேங்கை வயலில் மலத்தை கலந்தாலும் திமுகவை வீழ்த்தி விட்டால் பிஜேபி வந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் இந்த கலப்பையும் குடிநீரில் கலப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே தவிர கூட்டணியை விட்டுவிட மாட்டோம். ஏனென்றால் வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலந்ததற்கு நிகரான ஒரு கொடுமை 2000 ஆண்டு வரலாற்றில் மனுநீதி சாஸ்திர காலத்திலிருந்து இன்றைக்கு வரை நான் பார்த்ததில்லை. இவ்வளவு கேவலமான முறையை பார்த்தேன். அவர்களை சட்டை போடாது என்பார்கள், செருப்பு போடாது என்பார்கள். அதெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய தீமைகளாக ஆகிவிட்டன இதோடு ஒப்பிடும்போது. ஆக ஏன் கேட்டால் அவர்கள் ஐடியாலஜிக்கல் டெஃபினிஷன் என்ன தெரியுமா? பிஜேபி வந்துவிடும், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களின் நலனை பலியிடுவோம். பிஜேபி வந்துவிடும், நாங்கள் தொழிலாளர்கள் நலனை பலியிடுவோம் என்று பேசுகிற கூட்டணி கட்சிகள் எந்த அறிவுபூர்வமான நியாயத்தை வைக்கின்றன? திருமாவளவன் களத்துக்கே போய் போராடி இருக்காரு. இந்த கூட்டணியில இருந்து கொண்டும் அரசுக்கு எதிராக விமர்சிக்கிறார். நான் வைத்திருக்கின்ற கேள்வி வேறு. சும்மா ஊடே ஆகாத டைல்யூட்டட் கொஸ்டின்ஸ் அது நமக்கு தேவையில்லை. நாம் அறிவாக விவாதிப்போம். தொழிலாளர் நலனை விட அவர்கள் நலனை பலியிட்டாவது பிஜேபியை தடுக்க வேண்டும் என்பது சிபிஎம்முடைய கொள்கை. வேங்கை வயலில் தாழ்த்தப்பட்டவர்களின் நலனை பலியிட்டு அவர்கள் அருவருக்க அசிங்கப்படுகின்ற நிலைமையை அடைந்தாலும் கூட பிஜேபி வரக்கூடாது என்பது என்னுடைய முதல்நிலை கொள்கை என்று இவர்கள் 2 பேரும் பேசுகிறார்கள் என்றால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். அதை விட மதவாதம் முக்கியம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அதை விட மோசமானது மதவாதம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி வைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைப்பதனால், யாருக்காக கட்சி தொடங்கினோம்? பாட்டாளிக்காக. யாருக்காக கட்சி தொடங்கினோம்? தாழ்த்தப்பட்டவர்களுக்காக. அவர்களுக்கு தீமை வருவதை விட கூடுதலான தீமை இந்த கட்சிக்கு வேற என்ன இருக்க முடியும்? அவர்களுக்கு தீமை வந்தாலும் குற்றமில்லை. எவனோ ஒரு பிஜேபியை யாருக்காக நீங்கள் தடுத்து நிறுத்தப் போகிறீர்கள்? பிஜேபி வரவே கூடாது என்பதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. நான் உலகத்திலே எந்த நிலையிலும் எப்பொழுதும் ஆதரிக்காத கட்சி பிஜேபி தான். காந்தியை கொன்றவர்கள் அவர்கள். என் தாயை கொன்றவனை என்னால் எப்படி மன்னிக்க முடியாதோ அதுபோல் காந்தியை கொன்றவனை மன்னிக்க முடியாது. அவனுடைய கொள்கை வகுப்புவாத கொள்கை. தெளிவாக நான் 50 ஆண்டுகளாக புரிந்து வைத்திருக்கிறேன் இந்த குறைபாட்டை. ஆகவே பிஜேபி வரக்கூடாது என்பதில் உங்களோடு 100க்கு 110 பங்கு நான் ஒத்து வருகிறேன். தாழ்த்தப்பட்டவர்களின் நலனை பறிகொடுத்து பிஜேபி வரக்கூடாது. தாழ்த்தப்பட்டவர்களின் நலனுக்கு எதிராக இருப்பவர்கள் யார்? திமுக ஆட்சி என்று நான் சொல்கிறேன். உன்னுடைய கையில் ஆட்சி இருக்கிறது, நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன உனக்கு தடை? உன் கையிலே ஆட்சி இருக்கிறது, நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன தடை? ஆகவே ஆட்சியை கையிலே வைத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்பவன் மூலமாக அவனுடைய நன்மைக்காக பிஜேபியை தடுத்து நிறுத்துகிறேன், இவன் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் காட்டிக்கொண்டே இருந்தால் அது எந்த அறிவுக்கு பொருத்தமானது? அதை தான் விஜயும் பேசுகிறாரு. வேங்கை வயலை பற்றி அந்த கருத்து உங்களுக்கு பிடிபட்டு விட்டதா?
உங்களுக்கு பிடிபடும் கேள்விக்காக எதையாவது கேட்பீர்கள். சரி, அந்த விவாதத்தை இதோடு முடித்துக் கொள்ளும். இப்பொழுது சொல்லுங்கள். இப்போ இந்த விஷயத்தை ஒட்டின ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய் வந்து பேசின விவகாரம் வந்து இங்கே வந்து மன்னராட்சி வந்து நடக்குது, இங்கே வந்து வாரிசு அரசியல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசுகிறாரு. அதையும் விஜய் ஆதவ் பேசுகிறாரு, அதை விஜய் வந்து இது பண்ணி தான் வந்து பேசுகிறாரு. ஏற்கனவே அவரோட மாநாட்டு மேடையிலையும் வாரிசு அரசியலை பற்றி அவர் தொடர்ச்சியாக பேசுகிறாரு. ஸோ விஜய் திரும்ப ரொம்ப கிளியராக திமுக வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேஷனை நோக்கி தான் நகர்றாரு. ஸோ அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிற உண்மையில அவருக்கு பலன் கொடுக்குமா? இந்த விஷயத்தில் விஜய்க்கு பலன் கொடுக்குமா? திமுக வெர்சஸ் விஜய்னு போகிறது அவருக்கு பலன் கொடுக்குமா? ஆனால் இதில் பெரும்பகுதியை பேசியவர் ஆதவ் தான். இப்பொழுது ஆதவினுடைய பிடிக்குள் விஜய் வந்திருக்கிறார் என்றால் ஆதவ் ஒரு சிறந்த வழிகாட்டும் மனிதராக என்னால் கருதப்படவில்லை. ஏனென்றால் அவர் மார்ட்டினுடைய மருமகன். அவர்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. 500 கோடி ரூபாய் திமுக கொடுப்பார்கள் வெளிப்படையாக, 1200 கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுப்பார்கள் வெளிப்படையாக, காசோலை மூலமாக கொடுப்பார்கள். அவர்களுடைய மகளை கட்டிக்கொண்ட மருமகன் இப்பொழுது பெரிய பெரிய இது போன்ற நிறுவனங்களெல்லாம் முன்பு வெளியே இருந்து இயக்குவார்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் கணக்க பிள்ளைகளாக இயங்கும். என்னுடைய கருத்தே இந்தியாவை 50 கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்துகின்றன. அவர்களுடைய ஏஜெண்டுகள் தான் இந்த 540 பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்பது என்னுடைய கருத்து. பாராளுமன்றம் சுயேட்சையாக ஒரு கட்சியினுடைய கொள்கை அடிப்படை கட்சிக்கும் ஒரு கொள்கை வைத்துக்கொள்வார். ஒருத்தன் இந்துத்துவம், ஒருத்தன் ஃப்ரீ இந்தியா, ஒருத்தன் செக்யூலர் இந்தியா எல்லாம் வைத்துக்கொள்வார்கள். ஆனால் யாருடைய நலன் இவர்கள் ஆட்சியில் காக்கப்படும் என்றால் கார்ப்பரேட்டினுடைய நலன் தான். அதானி தான் மோடியை உருவாக்கியவர். இப்பொழுது மார்ட்டின் உள்ளே நுழைந்திருக்கிறார் தமிழ்நாடு அரசியலுக்குள். மருமகனின் வாயிலாக தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி அமைக்க முடியும். இவ்வளவு பணத்தையும் வைத்துக்கொண்டு 1500 கோடி அவனுக்கு கொடுத்து 1200 கொடுத்து இங்கே 500 கொடுத்து இப்படி நம்முடைய பணத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இவர்கள் நம் வசத்திற்கு வருவார்கள் என்பதை விட நம்முடைய மருமகனின் மூலமாக நாம் அதை இயக்கி அதிகார பவர் சென்டரில் மருமகனையும் அமர்த்தி நாம் விரும்புகின்ற காரியத்தை செய்து கொள்ள. அவர் விரும்புகிற காரியம் பரீட்சிட்டாக இருக்கும். வேறு என்ன பெரிய உலகத்தில் உள்ளது. ஆகவே நான் இதெல்லாம் உண்மையாக பேசுகிறேன். என் மனதில் என் அறிவில் எது பட்டதோ அதை பேசுகிறேன். ஆகவே இப்பொழுது மார்ட்டின் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிறார். மருமகனின் மூலமாக இறங்கி இருக்கிறார். திமுகவுக்குள் நுழைந்தார். முதல்ல அவர் பயின்று கொண்டார். அந்த வடநாட்டுக்காரர் பேர் என்ன, கிஷோரா, இந்த பிரசாந்த் கிஷோர் அவரிடம் பயிற்சி பெற்று வந்து பிறகு திமுகவுக்குள் நுழைந்து அந்த அதிகாரத்தில் பங்கு கோர முனைந்து திமுகவால் ஐயுறப்பட்டு வெளியே தள்ளப்பட்டு பிறகு இவருக்கு இடமளிக்கக்கூடிய கட்சியாக எது இருக்க முடியும் என்றால் திருமாவளவனை அஞ்சி பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்காக தொடங்கப்பட்ட என்னுடைய கட்சியில் தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவர் ஒருவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நானே எடுத்து விடாமல் ஒரு குழுவை போட்டு ஆராய்ச்சி செய்து பிறகு, ஏனென்றால் தே ஷுட் நாட் ஃபீல் இன்செக்யூர். அவர் சொன்னார். அந்த மேல் ஜாதி இந்துக்கள் என்ற வார்த்தையை எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். அந்த மேல் ஜாதி இந்துக்கள் நம்முடைய கட்சிக்கு வந்து இவர்களால் நாம் இழிவுபடுத்தப்படுகிறோம் என்று அஞ்சி விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு முறைக்கு இருமுறை என்னுடைய கட்சிக்காரனை என்னுடைய ஜாதிக்காரனை நான் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு முறை சிந்திப்பேன் என்றால் 3 முறை சிந்தித்து குழுவால் முடிவு செய்யப்பட்டு இப்பொழுது ஆதம் நீக்கப்பட்டிருக்கிறார். இனி அவர் வரமாட்டார். அவர் என்ன இதுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார். அவர் என்ன அறியாத மனிதர். அவர் தெளிவாக பேசுகிறார். தெரிஞ்சுதான் பண்ணுறாரு. தெரிஞ்சும் தெளிவாகவும் பேசுகிறார். அவர் பேச்சு நான் கேட்டேன். அதில் குழப்பமே இல்லை. இவர் விஜயோடு சேருவார் என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், முக்கியமான செய்தி. இதோடு கூட நம்முடைய விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம். ஒரு விகடன் பதிப்பிக்கிறது ஒரு புத்தகத்தை. பெருங்கூட்டம் கூட்டப்படுகிறது. அந்த கூட்டத்திற்கு வருகிறவர்கள் வடிகட்டப்படுகிறார்கள். விஜய்க்கு எவ்வளவு பேர் வர வேண்டும், ஜூனியர் வல்லுநர் அழைப்பு கொஞ்சமாக, அப்புறம் அந்த இவர் ஆதவ் இவர்களுக்கு கொஞ்சம், இப்படி ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து கொண்டு 70% அழைப்பாளிகளுக்கான அழைப்புதல்களை விஜய் பெற்றுக்கொண்டு தன் கட்சிக்காரர்களை கூடுதலாக வர வைத்து, ஏனென்றால் அது ரொம்ப அவருக்கு அந்த பாதுகாப்பு அவருக்கு இன்றியமையாது, வர வைத்து இப்படி ஒரு கூட்டம் குளிரூட்டப்பட்ட அறையில் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறார், நம்முடைய திருமாவளவனுடைய மனம் இங்கே தான் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அழுத்தத்தை திமுக காரர்கள் கொடுத்திருந்தால் ஒரு அம்பேத்கர்
விழாவில் கலந்து கொள்ள முடியாதவாறு அவர்கள் செய்திருப்பார்கள். எவ்வளவு கொடிய மனம் அது! இவர் மனமெல்லாம் நம்மிடம்தான் இருக்கிறது, தவித்து அந்த பக்கம் இருக்கிறார் என்று சொல்கிறார். அவரை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறார்களா? அப்படிதான் விஜய் நினைக்கிறாரு. சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்புறம் என்னத்துக்கு அவர் மனம் இங்கே இருந்தாலுன்னா இங்கே இருந்தாலுன்னா சங்கிலி போட்டு அவன் எப்படி கட்ட முடியும்? நீங்கள் சுதந்திரமான இயக்கம், சுதந்திரமான கட்சி, நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதற்கு தகுதியுடையவர்கள், நாங்கள் யாருக்கும் கீழே இருப்பவர்கள் அல்ல என்று தெளிவாக சொல்லுகிறீர்கள். அப்புறம் எப்படி அவன் கட்ட முடியும்? எனக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு கேள்விக்காக சொல்லுங்கள். நாம் கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கொண்டே போவோம். ஒவ்வொரு எப்படி திமுக திருமாவளவனை கட்ட முடியும்? ப்ரெஷர், அழுத்தம் கொடுக்குறாங்க, தாங்க முடியவில்லை. அப்படின்னு இந்த அழுத்தத்துக்கு பின்னால் ஒரு நன்மை ஒன்று இருக்கும் திருமாவளவனுக்கு. அழுத்தம் கொடுத்தால் இவர் கட்டுப்பட்டு விடுவாரா? கட்டுப்பாட்டிலிருந்து தாழ்த்தப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக தான் நம்ம கட்சி அமைத்திருக்கிறோம். அப்புறம் அவர் என்ன அழுத்தம் கொடுக்குறார், இவர் என்ன கேட்கிறார்? இல்லை, இந்த விழாவுக்கு அவர் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் மாறுது. அதுக்கப்புறம் விஜய் வராரு. ஸோ ஒரு செய்தி ஊடகம் விஜயும் திரும்ப ஒரே மேடையில் வராங்கன்ற நரேஷன்ல இருந்து தான் திரும்ப சூழ்ச்சின்றார் இந்த மேடை. அதனால நான் விளைவிக்கிறேன்றார். விஜய் அந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி திருமாவோட கரங்கள் கட்டப்பட்டிருக்கு. திமுக பிரஷர் கொடுக்குது, அங்க போனீங்கன்னா நாங்கள் கூட்டணியில இருந்து தள்ளிடுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. விஜய் திருமாவின் கரங்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கின்றன? ஒரு சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமான கட்சி அமைப்பில் ஒரு தலைமையாக இருக்கிறவர், தாழ்த்தப்பட்டவர்களை விடுதலையை நோக்கி நடத்துகின்றவர். அவர் எப்படி இன்னொருவனுக்கு கட்டுப்பட வேண்டும்? இன்னொருடைய அழுத்தத்துக்கு எப்படி ஆட்படுவார்? ஆட்பட்டால் இவர் எப்படி இந்த மக்களை விடுவிப்பார்? சொல்லுங்க, கேள்வி கேட்குறீங்க. இல்லை, விஜய் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட பண்ணலாம். சுதந்திரமான மனிதரா இல்லையா? சொல்லுங்க. அப்புறம் அடுத்த கேள்வி போவோம். அவர் சுதந்திரமா முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதனாலதான் அவர் தெளிவா அதுல விளக்கமா அறிக்கையில தெளிவா சொல்றாரு, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நான் ஏன் இதுல கலந்துக்க மாட்டேன், என்ன யாரும் கட்டுப்படுத்த முடியாது முதல் கொண்டு தெளிவா சொல்றாரு. மாட்டிக்கொள்ள மாட்டேன் என்று திரும்ப சொல்லுகிறார். ஆனால் இவர் சொல்கிறார் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர் வர முடியவில்லை, அவர் மனம் இங்கே தான் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே யாராவது ஒருவர் சொல்வது பொய்யாக இருக்கும் பொழுது விஜய் சொல்வதை கூற்றை அவர் மறுத்து விட்டார். நான் சுதந்திரமான மனிதன் தான், சூழ்ச்சி வலைக்குள் நான் சிக்கவில்லை. இவர்கள் சூழ்ச்சி என்ன சூழ்ச்சி என்றால் புதிய கூட்டணி அமைப்பதற்கான சூழ்ச்சி. நான் உய்த்தொழுந்து சொல்லுகிறேன், ஐ இன்ஃபர், புதிய கூட்டணி அமைப்பதற்கான சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிக்குள் நான் மாட்ட மாட்டேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே அடிமைப்பட்டையும் எழுதி கொடுத்தவன், விருப்பமாக சுதந்திரமாக எழுதி கொடுத்தவன். அதனாலே அந்த கட்சியில் இருப்பதில் எனக்கு 2 MP கிடைத்திருக்கிறது, 4 MLA கிடைத்திருக்கிறது. நீங்கள் இன்னும் 3ஆவதவர்கள், யூ ஆர் நாட் எஸ்டாப்ளிஷ்டு. ஆகவே உன்னோடு லீடர் இருக்கிறதுனால அவரை நம்பி போக முடியாது. நம்பி போவதை விட திமுகவை நம்பி இருப்பது நல்லது என்பது அவருடைய கருத்து. அது திமுக மீது மக்கள் கோபம் கொள்கிற போது மறுபடியும் பழைய காலத்து கருணாநிதியினுடைய நிலைக்கு இவர்கள் வந்து விடுவார்கள் என்பது வேறு. அவர் நினைக்கிறார், அவருடைய கட்சியின் நன்மை குறித்து நினைக்கிறார். அதனால தான் வேங்க வேலை முழுங்கிக் கொள்ளுகிறார். வேங்க வேலை முழுங்கிக் கொள்வதற்கு நிகரான ஒரு மோசமான அரசியல் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. அதுவும் அவர் விழுங்கக்கூடாது. என்னை போன்ற மனிதர்கள் கூட ஆத்திரப்படுவாங்க, என்ன இவ்வளவு அசிங்கமாக 2000 ஆண்டு கால வரலாற்றே கிடையாதே அப்படி என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஆளுங்கட்சியை துணைக்கு வைத்து கொண்டு அதற்குரிய அழுத்தத்தை நாம் கொடுத்து இங்கே வாருங்கள். மற்றவற்றிலெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன். மோடியை ஒழிப்பதற்கு எல்லாவற்றிலும் உங்களோடு உடன் வருகிறேன். எங்கள் மக்களை அசிங்கப்படுத்தி கொண்டு மோடியை ஒழிக்க வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இந்த கதையை மக்களுக்கு வேறு நேரத்தில் மோடி ஒழிப்பு என்ற பெயராலே நாம் செய்வோம். எங்கள் மக்களுக்குள்ள உரிமையை பெற்றுக்கொள்ளும். நான் சொல்கிறேன், இவர்களே சொல்கிறார்கள், வேறொரு சமூகத்தைச் சேர்ந்தவன், அவனை தண்டிக்க விடாமல் அந்த அரசுக்குள் நிர்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஜாதியினுடைய எதிர்ப்பு நான் சொல்கிறேன், எல்லா ஜாதியிலும் குற்றவாளிகள் இருப்பார்கள். எந்த ஒரு குற்றவாளியையும் தண்டிப்பதன் மூலம் அந்த ஜாதி நமக்கு எதிராக போய்விடும் என்றால் இந்தியாவை நீங்கள் காப்பாற்றவே முடியாது. ஏனென்றால் சிறையில் இருக்கிறவன் எல்லாரும் ஒரு ஜாதியில் இருப்பவன், அவனுக்கெல்லாம் ஜாதி போராடுகிறதா? இது ஒரு பொய்யான கருத்து, நீங்களாக வருவித்து கொண்ட கருத்து. என்ன? ஆகவே இது அறிவோடு சார்ந்த கருத்து இல்லை. ஆகவே குற்றம் செய்தவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவனா? ஐயரா அதில் கலந்தான். நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்கிறீர்களே தவிர இந்த காரியத்தை செய்தவன் ஐயன் இல்லை என்று நான் ஊகிக்கிறேன். யாரோ நம்முடைய தமிழால் தான் செய்திருக்கிறான். எவன் செய்தாலும் குற்றம், நான் செய்திருந்தாலும் என்னுடைய சமூகம் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடாது, வரக்கூடாது, என்னை காப்பாற்ற நினைக்கக்கூடாது. தவறு செய்கின்றவனை நீ தண்டி, இன்னொரு முறை இது போன்ற அசிங்கமான சிந்தனைகள் அவனுக்கு வராமல் இருக்கும். அதை விட்டு அந்த சமூகம் நமக்கு எதிராக வந்து விடுமோ என்று நினைத்தால் அந்த சமூகம் அவனை ஏன் நம்முடைய சமூகத்தின் பெயரை அவன் கெடுக்கிறான்? எதற்காக? அவனுடைய நிலை குடிநீரில் ஒரு நாளைக்கு மலத்தை கலந்து விட்டால் பிறகு அவன் வாழ்நாள் முழுவதும் குடிக்க மாட்டானா? குடிநீரே அவனுக்கு கிடைக்காதா?
ஆகவே சமூக சிந்தனை இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா சமூகங்களும் தங்களிடம் உள்ள குற்றவாளிகளை தங்களுக்கு அசிங்கமாக நினைக்கிறதே தவிர பெருமையாக எந்த சமூகமும் நினைப்பதில்லை. இதற்குள்ளே கொண்டே சாதியை கலந்து கொண்டு உங்களுடைய அறிவின்மை காரணமாக, இந்த அரசின் அறிவின்மை காரணமாக, திராவிட மாடல் அரசு என்பது தட் இஸ் இக்னரன்ஸ், அறியாமை தான் திராவிட மாடல் அரசு என்பது என்னுடைய கருத்து. டோட்டல் இக்னரன்ஸ். கருணாநிதி இருந்தபோது கொஞ்சம் கபடமானது, பட் இன்டெலிஜென்ட் மேன் கருணாநிதி, ஆனால் கபடமானது. இவர்கள் டோட்டல் இக்னரன்ஸ், ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது, ஏதோ தெரிந்தது போல எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எதை வைத்து காப்பாற்றுகிறார்கள் என்றால் கூட்டணி கட்சிக்கு முழுவதும் நல்ல வடை பாயாசத்தோடு சாப்பாடு நடக்கிறது. ஆனால் அந்த கணக்கு 2026 தேர்தலில் வந்து தவிடுபடி ஆகும்னு விஜய் சொல்கிறாரு. அந்த மேடையில் ஆகுமா என்பதை அப்புறம் பார்ப்போம். அவர்கள் பாதுகாப்பதற்கு வடை பாயாசத்தோடு சோறு போட்டு எல்லா கூட்டணிகளையும் பத்திரமா வைத்துக் கொள்கிறார்கள். இவர்களும் தினந்தோறும் வடை பாயாசத்தோடு சாப்பிட்டு கொண்டு நிறைவடைகிறார்கள். இது இந்த காலத்து அரசியலின் வெற்றியும் கிடைக்குது இல்லை சார், சீட்டு கிடைக்குது, வெற்றி கிடைக்குது. அதைத்தான் சொல்றேன், வடை பாயாசத்தோடு சாப்பாடு நடக்கிறது என்பது. வெற்றி பெற்றவங்க வெளியே போது எல்லாரும் சேர்ந்து அவன் வீழ்வது நியாயம், நீ வீழ்வது என்ன நியாயம்? நான் சொல்கிறேன், திமுக வீழும், 26 வீழும், வீழ வேண்டும், நியாயம் இருக்கிறது. உனக்கு ஒரு அணை கட்டுகிறாய், 3 மாதத்திற்கு முன்னாலே அந்த அணைக்கு நபார்டு வங்கியிலிருந்து கடன் வாங்குகிறாய். சாத்தனூர் அணையை ஒரு ராத்திரி திறந்து விட்டதற்கு அந்த அணை தாங்காதென்றால் இந்த அணையை எவன் கட்டியவனோ அந்த இன்ஜினியரை, எவன் இதற்கு பொறுப்பாக இருந்தானோ அந்த மந்திரியை எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து நடுத்தரில் செருப்பால் அடிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் சும்மா அந்த வாய்தாவே போட்டு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடையே வாங்கி எந்த காலத்தில் இந்த நீதி நிற்கும்? சவுதி அரேபியா மாதிரி வர வேண்டும். நான் சொல்கிறேன், மக்கள் 3 மாதத்தில் அதனால் எவ்வளவு சேதம், எவ்வளவு நிலங்கள் அழிந்து விட்டன, எவ்வளவு விவசாயிகள் அழிந்து விட்டார்கள். நீ திறந்து விட்டு ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா இல்லையா? நீ அறிவிக்காமல் திறந்தாய், அது ஒரு முட்டாள்தனம். இரவு 2:30 மணிக்கு அதிகாரிகளை திறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நிரம்பி விட்டது, இல்லாவிட்டால் அணை ஒழிந்து விடும். அணை ஒழிந்து விடும் என்று மட்டும் சொல்ல தெரிகிறது. ஆனால் அந்த அணை 25 கிலோமீட்டரில் உள்ள பாலத்தை தூக்கி விட்டது. அது காங்கிரீட்டில் கட்டப்பட்டதா, மணலில் கட்டப்பட்டதா? அப்படியானால் அந்த பணம் முழுவதும் வீணாக போய்விட்டது. இதை எவன் அடித்தான்? எந்த மந்திரி அடித்தான்? கேளு. எந்த இன்ஜினியர் அதுக்கு சாங்ஷன் பண்ணான்? மந்திரியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்ஜினியர் பெர்ஃபெக்ட்லி கன்ஸ்ட்ரக்டட் என்று கையெழுத்து போட்டால் தான் பணம் கொடுப்பார். பெர்ஃபெக்ட்லி கன்ஸ்ட்ரக்டட் அப்படி கொடுக்க மாட்டேன். அந்த அதிகாரியை கூப்பிட்டு வந்து செருப்பில் அடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு முறை காரி துப்ப வேண்டும். இதெல்லாம் பொதுமக்கள் பணம். என்ன நீ அசிங்கப்படுத்துகிறீர்கள் அவ்வளோ பேரும்? அவன் பங்கு, நீ பங்கு, அப்புறம் கான்ட்ராக்டர் பங்கு. கான்ட்ராக்டர் தொழில் செய்கிறவன், அவன் திருடன், அவனை பற்றி நமக்கு பேச்சே கிடையாது. அவன் நீ இடம் கொடுத்தால் திருடுவான், இடம் கொடுக்காவிட்டால் 20% லாபத்தை எடுத்துக்கொண்டு ஒழுங்காக கட்டி கொடுப்பான், ஒழுங்காக கட்டுவான். நீ என்னவோ அதுக்கு தந்தால் பண்ண. நீ அவன் தோளில் கையை போட்டால் சரி இவள் இணக்கமானவள் என்று நினைப்பான், இல்லாவிட்டால் அவன் விலகி நிற்பான். ஆகவே இதில் இன்ஜினியர் இவ்வளவு அசிங்கங்கள் நடக்கின்றன, இவ்வளவு கொடுமைகள் நடக்கின்ற ஒன்றும் ஏன் பாலம் அடித்து கொண்டு செய்ய போக வேண்டும்? அதெல்லாம் முக்கியம் இல்லை. நமக்கு மோடி அழிவது தான், மோடியை ஒழிப்பது தான் முக்கியம். எது கேட்டால் ஏன் பாலம் 3 மாதத்தில் 30 ஆண்டுகள் கழித்து மேட்டூர் அணையே இன்னும் இருக்குது. கல்லணை 2000 ஆண்டுகளாக இருக்கிறது. கரிகால் பெருவளத்தான் பிறந்து வந்து இவன் ஒவ்வொருவனையும் ஒரு தரம் செருப்பால் அடித்து விட்டு போக வேண்டும் என்ற 2000 ஆண்டுகளுக்கு தாங்கக்கூடிய அணையை நான் கட்டியிருக்கிறேன். நீ 3 மாதத்தில் ஒரு தரைப்பாலம் போய்விடும் என்றால் என்ன செய்கிறாய் என்று கேட்க வேண்டும். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கேட்டால் அதெல்லாம் கேட்காதே, கூட்டணி கட்சிக்காரன் சொல்லுகிறான், அவன் சொன்னால் பரவாயில்லை, கூட்டணி அதெல்லாம் பேசாதே. நமக்கு மோடியை தடுத்து நிறுத்த வேண்டும். பாலம் கட்டுவதற்கு லஞ்சம் வாங்குவதற்கும் மோடியை தடுத்து நிறுத்த வேண்டும். மலத்தை குடிநீரில் கலப்பதற்கும் மோடியை தடுத்து நிறுத்த வேண்டும். 8 மணி நேரம் வேலை பார்க்கும் உரிமையை கேட்டாலும் மோடியை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆனால் லெட் தம் வெயிட், லெட் எவ்ரிதிங் வெயிட். தொழிலாளர்கள் நலன் காத்திருக்கட்டும், குடிநீரில் மலம் கிடக்கின்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கொடுமை காத்திருக்கட்டும், பாலம் கட்டுவதில் உள்ள லஞ்சம் காத்திருக்கட்டும், எல்லாமே காத்திருக்கட்டும். லெட் அஸ் அப்போஸ் மோடி, தட் இஸ் அவர் ஒன்லி அஜெண்டா என்று இருக்கிற கூட்டணியை வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் என்ன செய்வீர்கள் அப்புறம் பேசுவோம். இதில் இந்த கூட்டணியை தான் வந்து நம்ம இவங்க 200 சீட்டை வெற்றி பெற போகிறாங்க, 224 சீட்டு வெற்றி பெற போகிறாங்க, இருமாப்போட இருக்காங்க. இந்த கூட்டணியை தான் நம்ம வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் விஜய் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காரு. பி ராமமூர்த்தி இருந்தார், ஜீவானந்தம் இருந்தார், நம்பூதிரி பாட்டு இருந்தார். நேருவுக்கும் அவருக்கும் கொள்கை சண்டை நடக்கும்.
அப்புறம் ராஜாஜி இருந்தார். இவர்களுக்கு மை எனிமி நம்பர் 1 என்பார். அவர்கள் சொல்வார் ராஜாஜி இஸ் அவர் எனிமி நம்பர் 1 என்பார். கொள்கை சண்டைகள் நடந்தன, சட்டமன்றத்தில் நடந்தன, வெளியே நடந்தன. நியாயமாக ராஜாஜியும் கம்யூனிஸ்ட்டும் மோதிக்கொண்டது நியாயமான ஐடியாலஜிக்கல் கிளாஷ். இப்பொழுது நம்முடைய தலைவர்களுக்கு எந்த அரசியலும் பேச தெரியாது. KKS ராமச்சந்திரன் இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த விஜய் முதலில் வேங்கவேலுக்கு சென்றாரா, இவருக்கு இந்த கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறதா? ஆடம் மோசமான மனிதர்களே, அதிகாரம் உன் கையில் இருக்கிறது, வேங்கவேலுக்காக நடவடிக்கை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உன் கையில் இருக்கிறது, அதை எடுப்பது உனக்கு முக்கியமாக? இவர் அங்கே வந்தாரா போனாரா? வந்தால் என்ன, அது சடங்கு தானே. விஜய் வேங்கவேலுக்கு போவது என்பது ரிச்சுவல். இல்ல நீங்க போலீங்கன்னு கேட்கும்போது அவர் போலீங்கன்னு கேட்க தானே செய்வாங்க. விமர்சனம் அவங்க மேல வரும்போது பதில் விமர்சனம் கையில் அதிகாரம் இருக்கு, நடவடிக்கை எடுப்பதற்குரிய அதிகாரம் உன் கையில் இருக்கிறது. நீதான் இதை செய்ய வேண்டியதை, மற்றவர்களெல்லாம் ஒரு சடங்காக சென்று வருவார்களே தவிர வேறு எதுவும் அவர்களால் செய்ய முடியாது. உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்கிறது? வேங்கவேல் தானே. அதனாலே தான் நீ கேட்குறாய், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வேங்கவேல் இருக்கிறது, விஜய் ஏன் செல்லவில்லை என்று கேட்குறாய். நான் சொல்கிறேன், உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அவர்களின் மீது இருந்தால் உன்னுடைய ஸ்டாலினை நெருக்கடி கொடுத்து நீ ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கவில்லை? இதெல்லாம் ஒரு கேள்வி என்று எப்படி KKS ராமச்சந்திரன் பேசுகிறாரோ. இக்னரண்ட் மினிஸ்டர்ஸ் 5 தடவை மந்திரியாக இருந்திருக்கிறார். இவர்களை தவிர வேறு யாரும். ரொம்ப பிரமாதமாக டெமோக்ரஸியை பற்றி ஒரு அறிஞர் சொன்னான். என்ன, கனெக்டிவ்லி மீடியாக்ரிட்டி. டெமோக்ரஸி என்பது என்ன என்று சொன்னால் விளக்கம் கலெக்டிவ் மீடியாக்ரிட்டி. அதனுடைய பொருள் ரொம்ப சுமாரான அறிவு படைத்தவர்களின் மொத்த திரட்சி. ஒரு அறிவுடையவனை ஜனநாயகம் அனுமதிக்காது. அது ஜனநாயகத்தினுடைய குற்றம். அதனால தான் KKS ராமச்சந்திரன்லாம் மந்திரியாக 5 தடவை வர முடிகிறது. அவர் கேட்கிறார், விஜய் போனாரா என்று. விஜய் போனால் தீர்ந்து விடும் என்றால், விஜய் போகவில்லை என்றால் நாம் சண்டை போடலாம். நீ போனால் அந்த பிரச்சனை தீர்ந்து விடுமே, ஏன் போகவில்லை என்று கேட்கலாம். அதிகாரம் உன் கையில் இருக்கிறது, ஏன் அந்த பிரச்சனையை தீர்க்க மறுக்கிறாய் என்று நீ அந்த மந்திரி சபை கூட்டத்தில் கேட்பதே இல்லை. மந்திரி சபை கூட்டம் முழுமையாக ஒப்புக்கொண்டால்தான் அந்த தீர்மானம் நிறைவேறும். நீ எப்பொழுதாவது பேசியிருக்கிறாய். இந்த மாதிரி மந்திரிகளை வைத்துக்கொண்டு அவர் நாடாளுகிறார். இந்த மாதிரி மந்திரிகள் தான் திரும்ப வருகிறார்கள். பொன்முடிகள், செந்தில் பாலாஜிகள், KKS ராமச்சந்திரர்கள், ஒரு யோக்கியன் கூட அந்த தப்பி தவறி இந்த மந்திரி சபைக்குள் வந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப குறியாக இருப்பார்கள். நம்முடைய கலைஞர் குடும்பத்தில் ரொம்ப குறியாக இருப்பார்கள். அதனாலே நான் சொல்லுகிறேன், இந்த ஏட்டிக்கு போட்டி பேசுவது தான் அரசியலாக இருக்கிறது. இவர் ஒன்று போடுவார், நான் சொல்லுவேன் 200 இடங்களை அடைவோம். இவர் உடனே உன்னை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். இவர் அப்புறம் அவர் 234 இடங்களை அடைவோம். இதுதான் தமிழ் மக்களுக்கு வேண்டிய விவாதமா? இதுதான் வேண்டுமா என்று கேட்கிறேன். இதுக்கு செய்தித்தாள் இந்த அறிவுடைய பெரிய, நாங்களெல்லாம் எவ்வளவு அறிவான செய்திகளை சொன்னாலும் எங்களுடைய பெயரை கூட போட மாட்டார்கள். என் பெயரை இவன் போட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு தகுதியான பேச்சு ஒன்று பிரசுரிக்கப்பட வேண்டும், மக்கள் பார்வைக்கு போக வேண்டும் என்று எந்த பத்திரிகைக்காரனும் நினைக்க மாட்டான். விளம்பரம் கொடுக்குறவனை பற்றி தான் அவனுக்கு கவலை. நாங்கள் என்ன விளம்பரமாக கொடுக்குறோம்? அரசு விளம்பரங்களை அள்ளித்தருகிறார்கள், எதிர்க்கட்சிகளும் பணம் வைத்திருக்கிறார்கள், அள்ளித்தருகிறார்கள். ஆகவே இந்த பத்திரிகைகள் 200 இடத்தை அடைவோம், இது ஒரு நாள் செய்தி போடுவார்கள். அவன் உன்னை மைனஸ் ஆக்குவார்கள், அதை ஒரு நாள் செய்தி போடுவார்கள். மறுபடியும் 234 இடங்களை அடைவோம், அடுத்த கட்டத்திற்கு போவேன். 235 இடத்தை அடைவோம்னு கூட சொல்லிடுவேன். அவ்வளவு முட்டாளெல்லாம் அங்கே இருக்கேன். ஆனால் 234 வரையில் தான் சொல்லியிருக்கேன். இதை ஒரு நாள் செய்தி போடுவார்கள். இவைதான் மக்களுக்குரிய செய்திகளாக மக்களிடம் முன்வைக்கப்படுகின்றன. KKS ராமச்சந்திரன் அவர் விஜய் அங்கே போனாரா, இது ஒரு செய்தி. எது பேசப்பட வேண்டும்? 3 மாதத்தில் பாலம் அடித்து கொண்டு போகலாமா? பேசப்பட வேண்டும். எதிர்க்கட்சிகள் பேசிட்டு தான் இருக்காங்க. எந்த எதிர்க்கட்சி பேசுகிறான்? எடப்பாடி தான் பேசுகிறாரு. எடப்பாடி பேசுகிறாரு. இந்த நாட்டில் ஒரு கட்சி தான் இருக்கா? 17 கட்சி இருக்கு. என்ன கூட்டணி, என்ன தாலியாக கட்டி கொண்டிருக்கிறாய்? வெளியே வா, முடிந்தது தேர்தல். ராஜாஜி கேம் அவுட், மை ஹனிமூன் இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு அண்ணாவை விட்டு வெளியே வந்து விட்டார். கடைசி வரலும் அண்ணாவுக்கு ஜால்ரா அடிப்பதற்கு என்ன ராஜாஜி என்ன சிபி சிற்றரசா? ஆகவே அந்த அறிவு இல்லாமல் கூட்டணி என்றால் 5 ஆண்டுகளுக்குமா கூட்டணி? இப்படி இருந்தால் சொந்த கட்சி நன்மையை கருத முடியுமா? தொழிலாளர் நன்மையை உன்னால் பேண முடியவில்லை, தாழ்த்தப்பட்டவர்களின் நன்மையை திருமாவளவனால் பேண முடியவில்லை. கூட்டணி என்ற பெயராலே நீங்கள் எதற்காக கட்சிகளை தோற்றுவித்தீர்களோ அவர்களுடைய நலன்களை எல்லாம் பலி கொடுத்து விட்டு ஒரு பொது கருத்தாக பிஜேபியை ஒழிப்பதற்காக நாங்கள் சேர்ந்திருக்கிறோம்.
ஆக பிஜேபியை இன்னும் 20 ஆண்டுகளுக்கு ஒழிக்க முடியவில்லை என்றால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நன்மை வராது, தொழிலாளர்களுக்கு நன்மை வராது. இதான் உள்ள நிலைமை. இதுகளையே பத்திரிகைக்காரன் போட்டு பதில் எதிர்ப்பு உங்கள் யூடியூப் மாதிரி பத்திரிக்கை வந்து விட்டான். நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.